என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாமா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தான் வந்து டிஇடிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு இந்த டிஎன்பிஎஸ்சியில் வர குரூப் எக்ஸாம்ஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு தோணலை ட்ரை பண்ணணும்னு. ஏன்னா வந்து நான் ஒரு 10 இயர்ஸாக டீச்சிங் லைனில் இருந்துட்டேன். அதனால எனக்கு அதிலிருந்து மாறணும் அப்படின்றது தோணலை. ஸோ டீச்சிங்க்கு நம்ம போகணும், கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னா அதுக்கு நம்ம டிஇடியில் எலிஜிபிளாக இருக்கணும். டிஇடி எக்ஸாம் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல கண்டக்ட் பண்ற இந்த எக்ஸாம்க்கு நம்ம எலிஜிபிளா இருக்கணும். அதாவது இது வந்து ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி, அவ்வளவுதான். இது நான் பாஸ் பண்ணாலே எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றது கிடையாது. இது நம்ம பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு எக்ஸாம் இருக்கும், எஸ்ஜிடின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸாமும் நம்ம பாஸ் பண்ணணும். இந்த 2 எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு சில இந்த கோட்டா அடிப்படையிலலாம் வந்து நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கலாம், இல்லை நமக்கு டைரக்டா ஜாப்க்கு வந்து கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இப்போவே ஆல்ரெடி நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்றவங்களும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஆனா நம்ம பாஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஷீட்டை கையில வச்சுக்கிறது நல்லது. எப்பயாவது ஒரு தடவை கண்டிப்பா நமக்கு ஆப்ஷன் இருக்கு, இந்த மாதிரி பாஸ் பண்ணவங்களுக்கு ஜாப் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதோட அடிப்படையில தான் நான் டிஎன்டிஇடிக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த டிஎன்டிஇடி நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிடிஎட் முடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அதாவது நான் டிடிஎட் படிக்கும் போதே அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் இயர் எண்டில் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து நான் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு அதாவது ஐடியா இல்லை, நான் அந்த அளவுக்கு புக்ஸ் வந்து எதுவும் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ வந்து இதை பற்றி நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு. இப்போதான் நீங்கள் டிஇடிக்கு படிக்க போறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு ஐடியா எனக்கு இல்லை, நான் ரொம்ப ஃப்ரெஷ் மேம், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் இப்போ வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்றவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே டீச்சிங்கில் இருப்பீங்க. டீச்சிங்கில் இருந்துட்டு இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே எழுதணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம வந்து டீச்சிங்கில் இருக்கும் போது நம்மளால ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான், எந்த சப்ஜெக்ட் நம்ம டீச்சிங்கில் இருக்கோமோ அதை மட்டும்தான் நம்மளால படிக்க முடியுமே தவிர்த்து எல்லாத்தையும் படிக்க முடியாது. இதுக்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இந்த டிஇடி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றது தெரியணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 இருக்குது, அப்புறமா பேப்பர் 2 இருக்குது. 2 பேப்பர் நம்ம அட்டன் பண்ணணும். சாரி 2 பேப்பர் இருக்குது. இப்போ இந்த பேப்பர் 1 வந்து யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிங்க அப்படின்னாலே, டிடிஎட் முடிச்சிங்க அப்படின்னாலே இந்த பேப்பர் 1 நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியலும் சயின்ஸும் சேர்ந்து வரும், அண்ட் சைக்காலஜி. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 30 மார்க் அப்படின்ட்டு 5 சப்ஜெக்ட்டுக்கு 150 மார்க் வரும். இதில் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 to 5th மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக் வந்து ரொம்ப நார்மல். நீங்கள் ஆலேருந்து அக்கு வரைக்கும் படிக்க வைக்கிறது, இக்குலேருந்து இன்னு வரைக்கும் படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி பேசிக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் செகண்ட் ஸ்டாண்டர்டும் இருக்கும். 3rd, 4th, 5th புக்ஸில் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லை. அப்படி அதே போல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்தாலும் நமக்கு வெறும் 20% தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. மேஜர் கொஸ்டின்ஸ் எங்கே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6thலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் தான் மேஜர் பார்ட் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த 6thலேருந்து 10th புக்ஸ் தான். கண்டிப்பா இந்த 6th, 7th, 8th, 9th, 10th இந்த 5 கிளாஸ் புக்ஸும் நம்ம பை ஹார்ட் பண்ணி வச்சிருக்கணும். நல்ல தெளிவா படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதுவும் சொல்றேன். அப்ப 11th, 12th வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இது இப்ப எப்படி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th வரைக்கும் சொன்னனோ அதே போலதான் 11th, 12thல இருந்தும் ஏதோ ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதாவது ஒரு 3 கொஸ்டின்ஸ், சில 4 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்கறாங்க. ஆனா மேஜர் பார்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 6thல இருந்து 10th புக்கு தான் மேஜர் பார்ட்டா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எப்படி படிக்கணும்னா இப்போ உங்களுக்கு நான் இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 30 மார்க் வந்து 5 சப்ஜெக்ட்ல 30 மார்க். இதுல நீங்க எவ்வளவு எடுத்தா பாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா 82 எடுத்தா நீங்க பாஸ். 82 மார்க்ஸ், அதாவது 150க்கு நீங்க 82 எடுத்தாலே பாஸ் தான். அப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இந்த 5 சப்ஜெக்ட்ல ஃபேவரட் சப்ஜெக்ட்னு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்கும். என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் தான். தமிழ்ல ஆல்மோஸ்ட் நான் வந்து 6thல இருந்து 10th புக் வரைக்கும்
எல்லாமே போட்டிருக்கேன். அதனால எனக்கு ஓரளவுக்கு இந்த தமிழை பற்றி தெரியும். இன்னொரு சப்ஜெக்டாக நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. இப்போ நான் நல்லா தெளிவாக படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா தமிழ் அண்ட் சைக்காலஜி நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ இந்த 60 மார்க்கையும் நான் எடுக்கிற மாதிரி படிக்கணும். சும்மா மேலோட்ட படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நீங்களும் அதே போல தான். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த சப்ஜெக்டில் நீங்கள் 30 மார்க்குமே எடுக்கணும். இன்னொரு சப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதுலேயுமே 30 மார்க். அப்போ இந்த 2 சப்ஜெக்டையும் சேர்த்தா 60 மார்க்குன்றது நமக்கு வந்துடும். இல்லை மேம் அந்த 60மே டவுட் தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 4-5 மார்க் வேணால் மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 6th நம்ம 3rd 7th 8th புக் வரைக்கும் நல்லா கிளியராக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமரை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்போது இங்கிலீஷ் ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ அது காமன் லாங்குவேஜ் ஆகிடுச்சு. எந்த இடத்துலையும் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரு, அப்புறமா நீங்கள் த்ரெட்டு, எந்த ஆப், யூடியூப் எங்கே போனாலும் உங்களுக்கு நீங்கள் பார்க்குற ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் கூட இங்கிலீஷில் தான் இருக்குது. அதனால் இங்கிலீஷ் கிராமர் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் இதில் ஒரு 15 மார்க்ஸ் மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 60 and 15 இந்த 60ன்றது நான் சொன்னது நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 60 மார்க்கும் நீங்கள் எடுக்கணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போது இதுலேருந்து நான் ஒரு 5 மார்க் ஏதாவது மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் 55 எடுத்துக்கிறேன். இங்கிலீஷில் நான் 15 எடுப்பேன். மேக்ஸில் நான் இங்கி பிங்கி பாங்கி போட்டு எழுதுனா கூட நம்மளால் ஒரு 5 மார்க் தாராளமாக எடுக்க முடியும். சோஷியல் சயின்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸ் வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சிலவங்களுக்கு மேக்ஸ் ஃபேவரட் சப்ஜெக்டாக இருக்கலாம், தமிழ் வராதுன்னு சொல்லலாம். ஒரு சிலவங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு சோஷியல் பிடிக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நீங்கள் பை ஹார்ட் பண்ணி படிக்கணும். இப்போ நான் தமிழ் அண்ட் சைக்காலஜி எடுத்துக்கிட்டேன். 2 சப்ஜெக்டில் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட சோஷியல் சயின்ஸில் நான் ஒரு 15 மார்க் எடுக்கிறேன்னே வச்சுக்கோங்களேன். இதை நம்ம கால்குலேட் பண்ணால் கூட 90 மார்க் எடுக்கலாம். நம்ம ஏதோ ஒன்று ஜஸ்ட்டு போய் அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னாலே நம்மளால் 90 மார்க் நம்மளால் பாஸ் மார்க் தாராளமாக எடுக்க முடியும். அப்போ நம்ம டார்கெட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட் நம்ம நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். மீதி சப்ஜெக்ட் ஜஸ்ட் இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டோன்னா கிராமர் நல்லா படிச்சுக்கோங்க, ஓரளவு பார்த்துக்கோங்க. மேக்ஸ் வராதவங்க மேக்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா மேக்ஸ் நமக்கு அதில் நமக்கு டைம் நிறைய எடுக்கும், ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம அந்த இடத்துல உட்காந்து. சோஷியல் சயின்ஸ்னு எடுக்கும்போது நான் பார்த்த வரைக்கும் இந்த 3rd ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து 8th ஸ்டாண்டர்ட் புக் வரைக்கும் சயின்ஸ் நல்லா தான் இருக்குது, படிக்கிற மாதிரி தான் இருக்குது. சோஷியல் தான் கொஞ்சம் அந்த இயர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்படி நம்ம டார்கெட் செட் பண்ணிக்கலாம். பிளான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஹவு டு மேக் அ பிளான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான் பண்ணும்போது புக்ஸ் நம்மக்கிட்ட எல்லா புக்ஸும் அவைலபிளாக இருக்கணும். நம்மக்கிட்ட அவைலபிளாக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணால் எல்லா புக்ஸும் வரும். நம்ம ஃபோனை வச்சு நம்மளால் படிக்க முடியாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்லை என்னால் முடியும்னா ஃப்ளைட் மோடில் ஃபோனை போட்டு படிங்க. செலக்ட் பண்ணுற டைம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்கக்கூடாது. 1 hour நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 1 hour ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணணும். படிக்கிறத எழுதிக்கிட்டே படிங்க. ஒரு பெரிய பேராகிராஃப் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பெரிய பேராகிராஃபில் ஏதாவது ஒரு கீ பாயிண்ட் 2 கீ பாயிண்ட் தான் இருக்கும். அந்த கீ பாயிண்ட்டை சும்மா விட்டுறக்கூடாது, நீங்கள் எழுதிக்கணும். நோட்ஸ் மாதிரி எழுதி வைக்கும் போது நீங்கள் அடுத்த தடவை அந்த லெசன் எடுத்து ரிவைஸ் பண்ணும் போது உங்களுக்கு மொபைல் தேவைப்படாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த நோட்ஸை பார்த்தாலே உங்களால் கிளியராக படிக்க முடியும். அதுக்காக தான் நீங்கள் 1 hour படிச்சிங்கன்னா கூட அந்த 1 hour ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் மார்க் எடுக்க முடியும். இது பேப்பர் 1க்கு. இப்போ பேப்பர் 2க்கான சிலபஸ் அண்ட் கான்செப்ட் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேப்பர் 1க்கு நம்ம பார்த்தோம்ல, இதே தான் பேப்பர் 2. பேப்பர் 2வும் இதே தான். ஆனால் பேப்பர் 2க்கு என்ன நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎட் பண்ணியிருக்கணும். பிஎட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பேப்பர் 2 அட்டன் பண்ண முடியும். ஹவு டு ஸ்டடி இதுவும் சேம் பேட்டர்ன். நமக்கு சப்ஜெக்ட் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா சேம் அப்போ சொன்ன அதே சிலபஸ் தான். தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட மேஜர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது பயோ இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும்,
ஃபிசிக்ஸ் இருக்கும், அப்புறமா இன்னொரு ஒரு அலைட் ஜுவாலஜி இருக்கும் ஐ திங்க் நினைக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் மேக்ஸ் இருக்கும் இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களோட மேஜர் வந்து இல்லை நான் வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் தான், நான் சயின்ஸ் எடுக்கல அப்படின்னா நீங்கள் சோஷியல் சயின்ஸ் வந்து 60 கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? இப்போ காமனான சப்ஜெக்ட் நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் உங்களுக்கு காமனான சப்ஜெக்ட் இந்த தமிழ், சைக்காலஜி, இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட் காமனாக இருக்கும். அடுத்த இது வந்து உங்களோட ஆப்ஷன். நீங்கள் சயின்ஸ் குரூப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் சோஷியல் டீச்சர்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் படித்தே தான் ஆகணும். இப்போ நான் தமிழ் எடுக்கும் போது எனக்கு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ சிலபஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சிலபஸ் வந்து இதே மாதிரி தான் 6th-லேருந்து 8th வரைக்கும் அப்படின்ற போல சொல்லுவாங்க. ஆனால் 6th-லேருந்து 8th வரைக்கும் மட்டும் நம்ம படிக்க முடியாது. நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கணும். 12th வரைக்கும் நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நிறைய மார்க்ஸ் எடுக்க முடியும். எனக்கு நிறைய மார்க்ஸ்லாம் வேணாம், இதே 82 மார்க் எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் நல்ல தரவாக படிக்கணும். அப்போ சொன்ன அதே பேட்டர்ன் தான் இதுக்கும் வந்து 30 கொஸ்டின்ஸ் மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ நான் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஏதாவது 3 சப்ஜெக்ட் அங்கே சொன்ன அதே தான், ஏதாவது 3 சப்ஜெக்ட் நல்லா கிளியராக படிச்சிடணும். அந்த கிளியராக படிக்கிறதுல மார்க்ஸ் எப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 10 மார்க்ஸ். இப்போ 90 மார்க் 3 சப்ஜெக்ட்டுக்கு, அதில் என்னால் 10 மார்க் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு வேலை தப்பாக ஆகலாம், மீதி 80 மார்க்ஸ் என்னால் எடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிக்கணும். மீதியெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், நமக்கு பாஸ் மார்க் 82 மார்க். இதை நம்ம முடிச்சிட்டோன்னா நம்ம UGTRBன்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம் இருக்கும், அதுவும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம இதை கிளியர் பண்ணிட்டோன்னா இந்த இதுக்குள்ளே நம்ம போவோம். இதை பற்றின செப்பரேட் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ TNTET அதாவது டெட் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ எப்படி படிக்கணும், எப்படி பிளான் பண்ணணும், எப்படி படித்தா எப்படி மார்க்ஸ் எடுக்கலான்ற வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ நான் டெட் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம டெட்டுக்கு ரிலேட்டடாக TETக்கு ரிலேட்டடாக ஷார்ட்ஸ், அதாவது 1 மார்க் ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் ரெகுலராக செக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.